திருச்சிற்றம்பலம். அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆரும் அறிகிலார். அன்பே சிவமாவது ஆரும் அறிந்த பின், அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. திருமூல நாயனார் அருளி செய்த 10ஆம் திருமுறை இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது. இந்த 10ஆம் திருமுறையில் 2ஆம் தந்திரம் 19 திருக்கோயில். இந்த கோவில் எப்படியெல்லாம் அமையணும், எப்படி இருக்கணும், அந்த மூலவரெலாம் எப்படி ஸ்தாபிக்கணுன்றதெல்லாம் அழகாக சொல்லியிருக்காரு இந்த 2ஆம் தந்திரத்தில். 19 திருக்கோயில் இப்போ நம்ம பாட போகிறோம். இதை நம்ம ராகமாக பாடினா பாடிடலாம், அதில் இருக்கிற பொருள் அவ்வளோவா புரியாது, நம்ம பாடலாம். இப்போ இது தேவாரம், திருவாசகம், திருப்புகழ், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு. இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம். ஏன்னா என்னை மாதிரி தெரியாதவங்களுக்கும் இதெல்லாம் போய் சேரணும், அவங்களும் இதெல்லாம் பார்த்து பயனடையணும். 10ஆம் திருமுறைன்னு ஒன்று எவ்வளோ பேருக்கு தெரியும்? இந்த மாதிரி 12 திருமுறைகளில் இதெல்லாம் இருக்குதுன்னு தெரியுமா? இதில் 10ஆம் திருமுறையில் எவ்வளோ ஒரு அருமையாக நம்ம திருமூல நாயனார் எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு. பிறப்பு வளர்ப்புலேருந்து நம்ம போய் சேரக்கூடியதுலேருந்து தெய்வங்களை எப்படியெல்லாம் தொழணும் தொழக்கூடாதுன்றதுலேருந்து மொத்தத்தையும் இதில் கொடுத்துருக்காரு. இதையெல்லாம் பாடுறதோ படிக்கிறதோ நம்மளுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்க, இதெல்லாம் இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்றவங்களும் இதையெல்லாம் கேளுங்க. கேட்டு அந்த நேரம் உங்களுடைய நேரத்தை பொன்னான நேரமாக மாற்றிக்குங்க. சிவபெருமானுடைய நினப்பில் இருங்க. திருச்சிற்றம்பலம். தாவரலிங்கம். இப்போ நம்ம இது முதல்ல படிச்சுட்டு அப்புறம் பாடலாம். தாவரலிங்கம் பரித்தொன்றில் தாபித்தால், ஆவதன் முன்னே அரசு நிலை கெடும், சாவதன் முன்னே பெருநோய் அடுத்திடும், காவலன் பேர் நந்தி கட்டுரைத்தானே அப்படின்னுட்டு எழுதி வச்சிருக்காரு. இந்த கோவில் நிறுவுறது எப்படியெல்லாம் செய்யணும், எதை எப்படி லிங்கத்தை எப்படி அமைக்கணும் அப்படின்றதெல்லாம் சொல்கிறார் பாருங்க. கட்டுவித்தார் மதில் கல்லொன்று வாங்கிடில், வெட்டுவிக்கும் அபிடேகத்து அரசரை முட்டுவிக்கும் முனி வேதியராயினும், வெட்டுவித்தே விடும் விண்ணவன் ஆணையே. ஆற்றரு நோய் மிக்கு அவனி மழையின்றி, போற்றரு மன்னரும் போர் வலி குன்றுவர், கூற்றுதைத்தான் திரு கோயில்கள் எல்லாம் சாற்றிய பூஜைகள் தப்பிடில் தானே. கோவில் கட்டுற கல் ஒருத்தர் இது பண்ணாங்கன்னா அதுக்கு என்ன தண்டனை வரும்னு கொடுத்துருக்காரு. 6 கால பூஜையும் தவறாமல் நடக்கணும், அது தவறுனா என்னெல்லாம் நடக்கும்னு கொடுத்துருக்காரு. முன்னவனார் கோயில் பூசைகள் முட்டிடின், மன்னர்க்கு தீங்குல வாரி வளம் குன்றும், கண்ணம் களவு மிகுத்திடும், காசினி எண்ணரு நந்தி எடுத்துரைத்தானே அப்படின்னு சிவபெருமான் சொல்லியிருக்கார். இந்த மாதிரி பூஜை புனஸ்காரம்லாம் கெட்டுதுன்னா நீங்கள் பண்ணாமல் தொழாமல் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி திருடர் பயம், இந்த மாதிரியான தீங்கெல்லாம் விளையும். தீங்குல வாரி வளம் குன்றும், கண்ணம் களவு மிகுத்திடும், காசினி, காசினா உலகம், எண்ணரு நந்தி எடுத்துரைத்தானே அப்படின்னு சொல்கிறாரு. திருமூலர் இங்கேருந்தவர் இல்லை, கைலாயத்திலேருந்து நேராக வந்தவர். பேர் கொண்ட பார்ப்பான் பிரான் தன்னை அர்ச்சித்தால், போர்கொண்ட வேந்தர்க்கு பொல்லா வியாதியாம், பார்கொண்ட நாட்டுக்கு பஞ்சமுமாம் என்றே சீர்கொண்ட நந்தி
தெரிந்துரைத்தானே. யாரெல்லாம் பூஜை பண்ணணும், யார் பண்ணக்கூடாது அப்படின்றத நியமனம் பண்ணியிருக்காரு. நம்மளை படைச்சி காத்து அருளி மறைத்து தரக்கூடிய நம்ம சிவபெருமான். இதை இப்போ நம்ம பாடல் பாடலாம். 5 பாடல்கள் தான் அருமையாக கொடுத்துருக்காரு. தாவரலிங்கம் பரித்தொன்றில் தாபித்தால் ஆவதன் முன்னே அரசு நிலை கெடும். சாவதன் முன்னே பெருநோய் அடுத்திடும். காவலன் பேர் நந்தி கட்டுரைத்தானே. கட்டுவித்தார் மதில் கல்லொன்று வாங்கிடில் வெட்டுவிக்கும் அபிடேகத்து அரசரை முட்டுவிக்கும் முனி வேதியராயினும் வெட்டுவித்தே விடும் விண்ணவனானையே. ஆற்றரு நோய் மிக்கு அவனி மழையின்றி போற்றரு மன்னரும் போர்வழி குன்றுவர். கூற்றுதைத்தான் திரு கோயில்கள் எல்லாம் சாற்றிய பூசைகள் தப்பிடில் தானே. முன்னவனார் கோயில் பூசைகள் முட்டிடின் மன்னவர்க்கு தீங்குளவாரி. வளம் குன்றும் கண்ணம் களவு மிகுத்திடும் காசினி என்னரு நந்தி எடுத்துரைத்தானே. ஏர்கொண்ட பார்ப்பான் பிரான் தன்னை அர்ச்சித்தால் போர்கொண்ட வேந்தருக்கு பொல்லா வியாதியாம். பார்கொண்ட நாட்டுக்கு பஞ்சமுமாம் என்று சீர்கொண்ட நந்தி தெரிந்துரைத்தானே. சீர்கொண்ட நந்தி தெரிந்துரைத்தானே. திருச்சிற்றம்பலம். இதை நான் சொல்லலைங்க, நம்ம திருமூல நாயனார் அருளி செய்த இந்த தந்திரம் 2ஆம் தந்திரத்தில் திருக்கோயில் 19 திருக்கோயில்ன்ற பதிகத்தில் இருக்குது. அருமையான பாடலை கொடுத்துருக்கார் பார்த்தீங்களா. இதையெல்லாம் கேளுங்க. கேட்ட நேரம் நம்மளுடைய புண்ணிய லிஸ்ட்டில் ஏறி இருக்கும். இதையெல்லாம் பாடுங்க, கேளுங்க, படிங்க. இதெல்லாம் எனக்கு இல்லை தெரியாதுன்னு சொல்கிறவங்க இப்போ யூடியூப் மூலம் எல்லாருக்கும் தெரியுது. தள்ளி விட்டு போகாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நல்ல ஆதரவு கொடுக்குற அனைவருக்கும் எங்களுடைய சிறந்தாழ்ந்த நன்றியும் வணக்கமும். திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறை அருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.